வணக்கம். ஸோ நேற்று வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இது கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி கேண்டிடேட்க்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு 29ஆம் நேற்று நடந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் 11 மணிக்கே எஸ்சி கேண்டிடேட்டுக்கு உள்ள எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் யாரும் வர வேண்டாம், அதாவது 30ஆம் தேதி கூப்பிட்டுருந்தாங்க ஒரு சில பேரை, அவங்க யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 11 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க யார் யாரெல்லாம் வந்து 3000 அந்த கவுன்சிலிங் 5500 கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக உங்களோட பாஸ்புக், ஓகேங்களா, உங்கள் பாஸ்புக்கை கிளியராக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி இந்த யூஜி அட்மிஷன்ஸ் tnau.ac.in அனுப்பிச்சு விட்ருங்க. மறக்காமல் இதை பண்ணிடுங்க. அப்போ உங்கள் 1500 அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்தது யாருக்காவது பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஏதாவது வேகன்சி இப்போ இன்னையோட முடிய போகுது, எல்லா வேகன்சியுமே நீங்கள் ஃபில்ஃபில்ட் ஆக போகுது. எல்லாருமே அவ்வளோ ஒர்க்கு இன்றைக்கி போயிட்டுருக்கீங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஏதாவது 1-2 வேகன்சி வந்தால் அவங்க வந்து கூப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களோட பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் பேசிஸில் உங்களை கூப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஸ்பாட் அட்மிஷன் தான் வரும், அதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது. ஸோ ஸ்பாட் அட்மிஷனில் யாரையாவது கூப்பிட்டு டேரெக்டாக இதே போல தான் ஆஃப்லைன் கவுன்சிலிங் எப்படியோ அதே போல தான் ஸ்பாட் அட்மிஷன் நேராக கூப்பிட்டு இந்த காலேஜ் இருக்குது எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து 1 or 2, ஓகேங்களா, அதிகபட்சம் ஒரு 10 பேர் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரிட்டன் வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று கூட போய் நேராக காலேஜில் பார்க்கும்பொழுதும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரிட்டன் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி 1 or 2 தான் வந்து கிரியேட் ஆகும் வழி இந்த அளவுக்கு வேகன்சி கிரியேட் ஆகாது. ஸோ அதிகபட்சம் ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 50 இது மாதிரி இருக்கும். ஆனால் அது ஸ்பாட் அட்மிஷன் ஆஃப்டர் காலேஜ் ஓப்பனிங் அப்புறம் தான் அதை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த ஸ்லைடிங் வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் நேற்று நம்ம டேரெக்டாகவே போட்டு கிளியராகவே கேட்டாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லைடிங் நாளைக்கு வரும். வியாழக்கிழமை கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸ்லைடிங் வியாழக்கிழமை கண்டிப்பாக வருது. எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஓப்பனிங் டேட் உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி சொல்லிட்டோம். நமக்கு கண்டிப்பாக வந்து செப்டம்பர் 10லேருந்து 15க்குள்ளே ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.